மாநகராட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது பாஜக. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. மும்பை மாநகராட்சியின் 227 வார்டுகளில் பெரும்பான்மைக்கு தேவையான 114 இடங்களை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றி முன்னிலை வகிக்கிறது. மும்பை மாநகராட்சியை 30 ஆண்டுகளாக தன் கோட்டையாக வைத்திருந்த உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மும்பை மாநகராட்சியின் 89 வார்டுகளில் பாஜகவும் 29 வார்டுகளில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கூட்டணி மும்பை மாநகராட்சியின் 77 வார்டுகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மகாராஷ்டிரா மாநிலத்தோட முக்கியமான நகரமாக இருக்கக்கூடியது மும்பை. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகர்னு மும்பையை அழைப்பாங்க. ஏன்னா பங்குச்சந்தை உட்பட முக்கியமான அமைப்புகள் மும்பையில இயங்கி வருகிறது. பல்வேறு வங்கிகளுடைய முக்கிய அலுவலகங்கள் அங்க இருக்கு. அதே மாதிரி நிறுவனங்களுடைய அலுவலகங்களும் அங்கே இயங்கி வருகின்றன. பல ஹெட் குவார்டர்ஸ்லாம் அங்க இருக்குது. அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா அதே போல மொத்தமாக நாடு முழுவதும் இருந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான நகரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கட்டணம் இல்லை. அது மட்டும் இல்ல, மும்பை மாநகராட்சி பணக்கார மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாகவே அங்க நடக்கக்கூடிய ஒரு நிதி பரிமாற்றங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட முக்கியமான மும்பை மாநகராட்சிக்கு அண்மையில தேர்தல் நடத்தப்பட்டது. இதே போல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிற மாநகராட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. குறிப்பா மும்பையை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளாக உத்தவ் தாக்கரே அவங்களுடைய ஆதிக்கத்துல அந்த கட்சி இருக்கிறது, மாநகராட்சி இருக்கிறது. ஆனா இந்த முறை அந்த வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேனுடைய அந்த ஆதிக்கத்துக்குள்ள இருந்து மும்பை மாநகராட்சி வெளியில வந்திருக்கிறது. அங்க ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அப்புறம் பாஜக இந்த கூட்டணி மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தமாக 227 அந்த வார்டுகளோட எண்ணிக்கை. அதுல பெரும்பான்மைக்கு 114 என்ற நம்பர் வேணும். ஆனா அந்த மேஜிக் நம்பரை தாண்டி பாஜக கூட்டணி தற்போது மும்பை மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க. இது மகாராஷ்டிரா அரசியல்ல மட்டும் இல்லாம தேசிய அளவிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உள்ளாட்சி தான் காமன் மேனோட நேரடியா கனெக்ட் பண்ற இடம். ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு கட்சியோ உள்ளாட்சி வழியா தான் சாதாரண பொதுஜனத்துக்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளராக நிற்கிறவருடைய செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு எல்லாமே முக்கியம். பெரிய கட்சியாக இருந்தாலும் சிறிய கட்சியாக இருந்தாலும் அந்த வார்டுல நிற்கிற ஒரு வேட்பாளர் பொதுமக்களோட கனெக்டா இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அப்படி பார்க்கும்போது இப்ப பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி இன்றைக்கு மும்பை மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க. இது அந்த இரண்டு கட்சிகளுடைய அல்லது அந்த கூட்டணியுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவங்க அந்த கலர் பொடிகளை வீசி கொண்டாடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரடியில பார்த்துட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக மும்பை மாநகராட்சியினுடைய வெற்றி என்பது மகாராஷ்டிராவை தாண்டி மும்பையை தாண்டி இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா பாஜக 89 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதே போல யூபிபி சிவசேனா அவங்க 71 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 29 இடங்களை பிடிச்சிருக்கிறது. நவநிர்மாண் சேனா அவங்க 6 இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய லெவல்ல அங்க பின்னடைவு ஏற்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். இது தொடர்ந்து இந்த எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 89397 5009.